எல்லாருக்கும் வணக்கம். இது ரொம்ப பெருமைக்குரிய ஒரு இன்னோவேட்டிவான ஒரு இன்வென்ஷன் தான் சொல்ல முடியும். இது பாரத தேசத்துக்கே ஒரு பெருமைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா, இப்ப என்ன மாரி ஆட்கள்லாம் குரலோடயே ஒன்றி போனாங்க. வள்ளுவர் எப்படி திருக்குறளோட 1330 திருக்குறள் கொடுத்தாரோ, அந்த மாரி எங்கள மாரி ஆட்களுக்கு நெறைய குரல் வளம் இருக்கு. விதவிதமான குரல் இருக்கு. அத நாங்க ரொம்ப டீப்பா ரிசர்ச் பண்ணியிருக்கோம். அந்த ரிசர்ச்சுக்கு டாக்டர் குமரேசன் எங்களுக்கு 24 ஹவர்ஸ் இங்க ஒர்க் பண்ணியிருக்காரு. மிமிக்ரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, நான் 25 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சேன்னா, அது டாக்டர் குமரேசன் ஒரு காரணம். அந்த அடிப்படையில பார்க்கும்போது, நாங்க அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு ஆணுக்கு பெண் குரலும், சில பெண்களுக்கு ஆண் குரலும் இருக்கும்போது, அவங்க ரொம்ப சஃபர் ஆவாங்க. அந்த சொசைட்டிலேயே அவங்களுக்கு ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டாகும். நிறைய பேர் டீஸ் பண்ணுவாங்க. இதுக்கு என்ன லிபரேஷன் அப்படின்னு டாக்டர்கிட்ட அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் அப்பெல்லாம் சிரிச்சுட்டே போயிடுவாரு. அது ஒரு நாள் அதுக்கு ஒரு சொல்யூஷன் வரும் தாமு. நாங்க அப்படியே பேசிக்கிட்டே இருக்கணும். அப்போ இஎன்டி டாக்டர்ஸ் பாக்குற இஎன்டி டாக்டர்ஸ் எல்லாம் கேட்போம். அதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு லாங் டர்ம் விஷயத்துல ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். இது ஒரு பெரிய பிரேக் த்ரூ தான். ஏன்னா நிறைய பேரை வாழ வைக்கிற ஒரு ஆப். இந்த டாக்டர் குமரேசன் பியூபர்போனியா ஆப் மிகப்பெரிய ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு ஆப்பை நாங்க பாக்குறோம். இது வேர்ல்டு வைடு போகணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதுக்காக தான் இன்னைக்கு எல்லாம் கூடியிருக்கோம். இந்த இந்த சங்கமம் வேர்ல்டு வைடா போய் ரீச் ஆகணும்னு எனக்கு புரியும். இதை கூகுள் பிளே ஸ்டோர்ல லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யாருக்கெல்லாம் எந்தெந்த நாட்டுல எந்தெந்த ஊர்ல ஆண் மகனுக்கு பெண் குரலும் பெண்களுக்கு ஆண் குரலும் இருந்து அதனால அவங்க சஃபர் பண்றாங்களோ இந்த ஆப்புக்குள்ள போய் ரெஜிஸ்டர் பண்ணும்போது இங்க இருந்து டாக்டர் லைவா கன்சல்ட் பண்றாரு. ஓரளவுக்கு லைவாவே வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு இவங்க வெர்ச்சுவல் ரியாலிட்டின்னு ஒரு எக்யூப்மெண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வெர்ச்சுவல் ரியாலிட்டிக்குள்ள போகும்போது இவங்களே பிராக்டிஸ் கொடுக்குறாங்க, வாய்ஸ் கல்ச்சர். ஸோ அந்த மாதிரி குரல் மாற்று இந்த ஒரு சிகிச்சை மூலமா பெண் குரல்ல பேசிட்டு இருந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லிபரேஷன். அதனால ஒரு சொசைட்டில ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்குது. அவங்களுக்கு பெரிய சஃபரிங்ல இருந்து வெளில வராங்க. இதனால நிறைய பேர் திருமணமே ஆகாம இருக்கு. ஒரு தாழ்வு மனப்பான்மை, மற்றவங்க பாக்குற பார்வை இன்ஃபீரியரா இருக்கு, அதெல்லாம் உடைக்குது பிரேக் த்ரூவா. அதனால இந்த இன்வென்ஷன் மிகப்பெரிய ஒரு டிவைன் இன்வென்ஷனை நான் பாக்குறேன். டாக்டருக்கு அதனால என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். இதை எல்லாரும் கொண்டு போகணும். இது நிச்சயமா நான் கொண்டு போவேன். ஏன்னா நான் குரல் சம்பந்தப்பட்ட ஒரு டிராவல்ல இருக்கிறதுனால அடுத்த தலைமுறைக்கு இது மிகவும் உதவும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பியூபர்போனியாங்கிறதுடைய அர்த்தம் பாத்தீங்கன்னா, பியூபர்ட்டி அப்படிங்கிறது நம்ம தமிழ்ல கரெக்டா புரியுற மாதிரி சொன்னா வயசுக்கு வர டைம். பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் சொல்றோம் இல்லையா, இந்த மஞ்சள் நீராட்டி விழாலாம் பண்றோம் பாருங்க. அதாவது பெண்கள் பியூபர்ட்டி வரும்போது நமக்கு உடல் ரீதியான விஷயம், அது கர்ப்பப்பை விஷயம். இது அது வயசுக்கு வர்றது மாதிரி இது வாய்ஸ்க்கு வர்றது, குரல்ல மாற்றம் வருது. ஸோ ஒரு குழந்தைக்கு பாத்தீங்கன்னா ஆம்பளை பையனுக்கு ஃபெமினைன் வாய்ஸ் தான் இருக்கும் ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும். அதுக்கப்புறம் குரல் மாறும். அந்த குரல் மாறலன்னா அப்படியே தங்கிடும். அப்ப ஏதோ ஒரு உடைதல் நடக்குதுங்க. அந்த உடையிறது ரொம்ப குரூயலா இருந்துச்சுனாக்கா த்ரோட் உடைஞ்சிடும். அது இயற்கை அது நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுது, இந்த பிசிக்கல் பாடியில இருக்கிற அந்த மியூட்டேஷன் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த குரலை கரெக்டா அந்த பியூபர்ட்டி டைம்ல அதுவே மாத்துது வோக்கல் கார்டு. மாறலன்னா மனிதன் தன்னுடைய முயற்சி மூலமா டாக்டர்ஸ் ரிசர்ச் பண்ணி மாத்துறாங்க. எப்படி மாத்துறாங்கனாக்கா ஒண்ணுமே கிடையாது, அது ஒரு அதிகபட்சமான வைப்ரேஷன் தொண்டையில கொடுக்குறாங்க. பாருங்க, இது பாத்தீங்கன்னா இந்த லேரிங்ஸ் சொல்றாங்க. ஏன்னா தொண்டை அப்படிங்கிறது ஒரு ஒரு ஃபேமிலி, தனி உறுப்பு கிடையாது. அது டான்சில், யூலா, அப்பர் பேலட், லோயர் பேலட், அப்புறம் லாரிஞ்சல் டிஷ்யூ, அதுக்கப்புறம் வோக்கல் கார்டு, இதெல்லாம் ஒன்னா சேர்ந்த ஃபேமிலி தான் தொண்டை. சும்மா ஒரு பேச்சு வருதுன்னா ரெஸ்பிரேட்டர்ல இருந்து எக்ஸேல்ல தான் பேசுறோம், இன்ஹேல்ல பேச முடியாது யாருமே. அம்மா நீங்க உள்ள இழுத்துக்க சொல்லி பாருங்களேன், டயஃப்ரம் கிழிஞ்சிடும். எங்களை மாதிரி மிமிக்ரி பண்றவங்க தான் அந்த டாக் வாய்ஸ் எல்லாம் உள்ள இழுத்து பண்ணுவோம். அது ரொம்ப பண்ண மாட்டோம். அப்படி பார்க்கும்போது உள்ள இருந்து ரெஸ்பிரேட்டர் இருந்து வந்த அந்த சவுண்டு வோக்கல் கார்டு வழியா வரும்போது அது ஷார்ப்பாவும் பேஸாவும் மாறுது. ஷார்ப்னா ஃபெமினைன் வாய்ஸ், பேஸ்னா மேல் வாய்ஸ். சில இடமா ஹஸ்கியா வரும், வரலே வராது, காத்து தான் வரும். ஸோ இதெல்லாம் கரெக்ட் பண்றதுக்கு நமக்கு ஒரு இடம், ஒரு பிளேஸ் இருக்கா அப்படின்னு தேடுறவங்களுக்கு இருக்குன்னு டிக்ளேர் பண்றோம். நன்றி, வணக்கம்.